மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். ப்ரீமெச்சர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலுக்குரிய சிகிச்சை முறைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் முதலிலே சொன்னது போல ABCDEF தான் ஒரு பொதுவான வகையாக இருக்கின்றது. இன்று சிகிச்சையிலே அடுத்த நிலைமையை நாங்கள் பார்க்க போகின்றோம். அதாவது ஒவ்வொரு ஆணும், அது பெண்ணுக்கும் அது அடக்கம். அதே நேரத்தில் முக்கியமாக நாங்கள் இந்த ப்ரீமெச்சர் இஜக்குலேஷன் என்ற பகுதியிலே ஆணினுடைய பிரச்சனைகளைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். என்றபடியினாலே ஒவ்வொரு ஆணும் தனக்கு சிறு வயதிலே இருந்தே அவர் என்னத்தை ஆரம்பிக்க வேண்டும்? சைக்கோசெக்சுவல் ஸ்கில்ஸ், அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் சைக்கோசெக்சுவல் ஸ்கில்ஸ் மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், உணவு முக்கியம் எங்களுக்கு, இரண்டாவதாக இருக்கின்ற இடம் உறையுள் முக்கியம், மூன்றாவதாக எங்களுக்கு வாயு, ஆக்சிஜன் வாயு முக்கியம், அதில் மிகவும் அடுத்ததாக செக்ஸ் முக்கியம். எனவே உங்களுக்கு தெரியும், இதில் எவருமே மறுக்க முடியாது, யாருமே இதை அதாவது எனக்கு இந்த செக்ஸ் செய்வதற்கு விருப்பம் இல்லை என்று யாராவது ஒருவர் சொல்லுவாராக இருந்தால் அவர்தான் உலகத்திலே இருக்கின்ற முதலாவது பொய்யர். எனவே இது உலகம் முழுவதும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையிலே கூட நான் இதை நிரூபித்த ஒன்றாக இது இருக்கின்றது. எனவே செக்ஸ் லைஃப் என்பது எங்களுடைய நீடிய ஆயுளுக்கு மிக 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 முக்கியமானது. எனவே உங்களுக்கு தெரியும், இந்த நெஞ்சடைப்பு, ஹார்ட் அட்டாக், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வந்தவர்களை பார்த்தால் அவர்களுடைய ஃபேமிலி லைஃப் அல்லது செக்ஷுவல் லைஃப் என்றது ஹோப்லெஸ், ஒரு விதமான நம்பிக்கையும் இல்லாத ஒன்றாக தான் இருக்கின்றது. அதே நேரத்திலே இது நீண்ட காலம் வாழ்பவர்களை பார்த்தீர்களாக இருந்தால் அவர்கள் பல பெண்களுடன் தொடர்பட்டவராகவும் பல பெண்களை திருமணம் முடித்தவர்களாகவும் இருப்பார்கள். உலகத்தில் இருக்கிற செலிபிரிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற பிரபலங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு உதாரணம். எனவே ஒவ்வொரு ஆணும் எவ்வாறு ஒரு பெண் அவருடைய இந்த பீரியட்ஸ், மென்சுரேஷன் ஆரம்பமாகவுடன் அவர் பெரிய பிள்ளையாக போகிறாரோ, ஒவ்வொரு ஆணும் சிறு வயதில் இருந்து அவர்களுக்கு மீசை முளைக்க தொடங்கிய காலம், அதே நேரத்தில் எங்களுடைய கமக்கட்டிலே மயிர் முளைக்க தொடங்கின காலம், அதே நேரத்தில் இனப்பெருக்க தொகுதியிலே அவர்களுடைய ஆண்குறியை சுற்றி மயிர் முளைக்க தொடங்கின காலம், அதே நேரத்திலே அவர்களை அறியாமலேயே இரவிலே ஆண்குறி விரைப்படைந்து அதன் பிற்பாடு விந்து வெளியேறு, சுக்கிலப்பாயம் வெளியேறுகிற தன்மை, இவை எல்லாம் தொடங்கின காலத்தில் இருந்தே ஒவ்வொரு ஆணும் தன்னை அறியாமலேயே இந்த சைக்கோசெக்சுவல் ஸ்கில்ஸ், அதாவது மனது பாலியல் ரீதியான நடவடிக்கை ஸ்கில்ஸை அவர் மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு மேற்கொண்டால்தான் அவருக்கு அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒரு ஆரோக்கியமான பாலியல் உறவை தன்னுடைய துணைவியுடனோ தனது கணவனுடனோ அவர் வைத்துக்கொள்ள முடியும். இது பெண்களுக்கு மிக மிக முக்கியமானது. எனவே இந்த சைக்கோசெக்சுவல் ஸ்கில்ஸ் எனப்படுவது என்னவென்றால், முக்கியமாக நாங்கள் இதிலே பார்த்தால் அதாவது உங்களுக்கு தெரியும், சில ஆண்களுக்கு பார்த்தால் வாழ்க்கை காலம் முழுவதும் இந்த ப்ரீமெச்சூர் இஜக்குலேஷன், விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட ஆண்களை எடுத்து அவர்கள் பரிசோதித்து பார்த்த போது அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்றால், இந்த சைக்கோசெக்சுவல் ஸ்கில்ஸ் என்ற அந்த திறமை இல்லை. சிறு வயதில் இருந்து அது பல காரணங்களாலே அது மழுங்கடிக்கப்பட்டிருக்கிற. உதாரணமாக, ஒரு வீட்டில் இருக்கிற சரியான கடுமையான வெரி ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ், மிகவும் கடுமையான, அதாவது ஒரு சரியான கடுமையான அம்மா அப்பா, என்ன நடைபெறும்? அம்மா அப்பா கொஞ்சம் பிள்ளை பிந்தி வந்தால் கூட பேசுவது பாடசாலையில் இருந்து, அல்லது ஒரு பெண் பிள்ளையை இந்த பொடியன் பார்த்து விட்டால் முடிஞ்சது, அன்னையிலிருந்து பேச்சு, அல்லது வகுப்பறையில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், கடுமையான ஆசிரியர்கள், அதிபர்கள், ஒரு பெண் பிள்ளையுடன் ஒரு பையன் கதைத்து விட்டால் அவ்வளவு முடிஞ்சு. அப்படி அல்ல. அப்படி நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இப்போது எங்கள் நாட்டிலே இந்த பிரச்சனை இருக்கிறது பல காலமாக. அதாவது மிக்ஸ் ஸ்கூல்ஸும், அடுத்தது
சிங்கிள் ஸ்கூல், அது ஆண்கள் அல்லது பெண்கள் மட்டும் படிக்கின்ற பாடசாலைகள், ஆண்களும் பெண்களும் இருவருமே கலவன் பாடசாலைகள். எனவே இந்த கலவன் பாடசாலைகளில் இருந்து படிப்பவர்கள் தான் மிகவும் ஒரு ஐக்கியம் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட பாடசாலை படிப்பவர்களாம் பல பேர் பல்கலைக்கழகத்துக்கும் உயர் படிப்புக்கும் செல்கிறார்கள். அதில் முக்கிய காரணம் என்ன? இந்த சைக்கோ சோஷியல் ஸ்கில்ஸ். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோராக இருக்கலாம், உங்களுடைய ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஏதாவது இதை பற்றி ஒரு திரைப்படத்திலே அவர் பிடித்த நடிகரை பார்ப்பது அல்லது நடிகையை பார்ப்பதெல்லாம் ஒருபோதுமே அது பிழையாக மாட்டாது. அது எங்களுடைய உடற்தொழியல், அதாவது எங்களுடைய உடலிலுடைய உடற்தொழியல் பிசியாலஜி என்று சொல்லுவோம். அந்த பிசியாலஜியிலே ஒரு நிலைமை. இந்த இடத்திலே நீங்கள் உங்களுடைய பெற்றோர் உங்களை தடுப்பாராக இருந்தால் உங்களை அறியாமலேயே அந்த சைக்கோ செக்ஷுவல் ஸ்கில்ஸ் எல்லாம் என்ன செய்யப்படும்? மழுங்கடிக்கப்படுகிறது. இவ்வாறு மழுங்கடிக்கப்பட்ட பிற்பாடு நீங்கள் பாரதூரமான பிரச்சனையை உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள். எனவே நான் முதல்ல சொன்னது போல இந்த ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் எனப்படுகிற பிரச்சனையுடைய ஆண்கள் வருடக்கணக்காக, அதாவது மனைவியுடன் ஒருபோதுமே ஒரு ஆறுதலான இன்பகரமான உடலுறவை அனுபவிக்க முடியாத ஆண்களை எடுத்து பரிசோதித்து பார்க்கும் போது இவர்களுக்கு நான் முதலிலே சொன்னது போல இந்த சைக்கோ செக்ஷுவல் ஸ்கில்ஸ் ஆனது மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அது பல காரணங்களை அவர்கள் சொல்லியிருக்கார்கள். ஏராளமான காரணங்களை அவர்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். மிகவும் முக்கியம். அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும், சில இனங்களிலே கட்டாயமாக ஒரு குடும்பத்திலே ஆண் பிள்ளையுடன் ஒரு பெண் பிள்ளை இருக்க வேண்டும். அது மிகவும் ஒரு நல்லதே. தனியாக ஆண்களை மட்டும் இருக்கிற குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை பார்த்தீர்களாக இருந்தால் அவர்கள் தருதலையாகவும் பிரச்சனைப்பட்டவராகவும் இருப்பார்கள். ஆனால் வீட்டிலே ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு குடும்பத்திலே இந்த பலதரப்பட்ட இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. ஏனெனில் பெண் பிள்ளைகளுடன் ஆண் பிள்ளைகள் வளர்க்கப்படுகின்ற போது அந்த ஆண்களுக்கு உருவாகின்ற இந்த சைக்கோ செக்ஷுவல் ஸ்கில்ஸினுடைய அபிவிருத்தி டெவலப்மெண்ட் ஆனது மிக உன்னதமாக இருக்கிறது. எனவேதான் சில இனங்களிலே சில சாதிகளிலே கட்டாயமாக வீட்டிலே ஒரு கட்டாயமாக பெண் பிள்ளை பிறக்க வேண்டும். 4வது ஆண் பிள்ளை பெற்றுக்கொண்டு வருவார்கள். ஐயா, நான் 5வது பிள்ளையை பெற விரும்புகிறேன், அது பெண் பிள்ளையாக வருமாறு நாங்கள் சொல்லுவோம், அது கடவுளிடம் தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி. எனவே மிக முக்கியமானது இந்த சைக்கோ செக்ஷுவல் ஸ்கில். நான் இந்த சைக்கோ செக்ஷுவல் ஸ்கில்லை எவ்வாறு வளர்த்துக் கொள்வது என்பதை பற்றிய விடயங்களை உங்களுக்கெல்லாம் கட்டாயமாக நான் சொல்லித் தருவேன். இதை முக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இந்த சைக்கோ செக்ஷுவல் ஸ்கில்ஸ் பிரச்சனையுடைய ஆண்களை பார்த்தீர்களாக இருந்தால் அவர்களை அறியாமலேயே அவர்களுக்கு இந்த lack of dating and interpersonal skills, அதாவது ஒரு பெண்ணை, அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு பாடசாலையிலே நாம் காண்கின்ற விடயம், சில ஆண் பிள்ளைகள் சில பையன்கள் எப்போதும் பெண் பிள்ளைகளோட காய்த்து கொண்டிருப்பார்கள். சில பையன்களை பார்த்தால் ஒரு மூலையிலே மேலே பார்த்து கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு இந்த சைக்கோ செக்ஷுவல் ஸ்கில்லோட டெவலப்மெண்ட் மிகவும் குறைவாக இருக்கிறது. எனவே இவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுகிறது? ஒரு பெண்ணுடன் டேட் பண்ணுவதோ, பெண்ணை டேட் பண்ணுகிறேன் சொல்லுகின்ற போது நான் செக்ஸ் பண்ணுவதை சொல்லவில்லை, அந்த பெண்ணுடன் கதைப்பதோ அல்லது அந்த ஆண்களோட பெண்களும் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வளர்ப்பதோ இவருக்கு இவர் மிகவும் குறைவான ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் பெல் சைனை மலை சைனை அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கு இனிய நாளாக அமையும். அனைவருக்கு பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.